ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காளான் கிரேவி வீட்லயே எப்படி மசாலா அரைச்சி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 4 கிராம்பு, 3 வரமிளகா, சோம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. கரிஞ்சிடாம நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்தாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1/2 பவுல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வணங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, வெங்காயம் கண்ணாடி போத வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளி பழத்தை நான் அரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இரநூறு கிராம் காளானை நான் சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் காளானுக்கு தகுந்த மாதிரி நான் மசாலா அரைச்சிக்கிட்டேன். வறுத்த மசாலாவை நான் நல்லா அரைச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காளான்ல இருந்தே தண்ணி விடும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. காளான் வேகிறதுக்கு 1/4 மணி நேரம் தான் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லிக்கும் காளான் கிரேவிக்கும் நல்ல காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒயிட் ரைஸ்க்கும் காளான் கிரேவிக்குமே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ இட்லி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மட்டன் டேஸ்ட்லேயே காளான் கிரேவி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே மசாலா வச்சு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.